ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தீஸ் ப்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ண ரங்கோலி கார்டன்ன்ற பார்க்கை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 9 AM to 6 PM எவ்ரிடே ஓப்பன் ஆகிருக்குங்க. இன்க்ளூடிங் ஹாலிடேஸ் கூட ஓப்பன் ஆகிருக்கு. என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 200 ருபீஸும் சைல்ட்ஸ்க்கு வந்துட்டு 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்கோட தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாடியூல். என்னென்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க வேக்ஸ் கல்ச்சரில் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் இங்கே எக்ஸிபிஷன், ஹார்ஸ் ரைடிங், பாட் மேக்கிங் அண்ட் ஃபிஷ் ஸ்பா அண்ட் பார்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கூட நீங்கள் இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு லேடி குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. குடுகுடுப்புக்காரர். இவரை பார்த்த உடனே தாங்க எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு, குடுகுடுப்புக்காரர் ஒருத்தர் இருந்தாருன்னுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டன் ஸ்டைலில் வீடு, பழைய காலத்து வீடு. அங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு பாட்டி சலிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பசங்க எப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவே இருந்ததுங்க இந்த பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வைத்தியர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸை. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவங்க வந்துட்டு பெயினில் அந்த ரியாக்ஷன்ஸ் எவ்ரிதிங் மைன்யூட்டாக உண்மையாலே அவங்க இருக்காங்கன்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ப்ராவிஷன் ஸ்டோர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. உருளைக்கிழங்கு, காஞ்ச மிளகா, தேங்காய், அப்புறம் முன்னாடி அந்த ஜாடியெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ப்ராவிஷன் ஸ்டோர்ஸில், அதே மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கல்யாண மண்டபம். இங்கே பாருங்கள், ஒரு 2 பொண்ணுங்க அஞ்சாங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே கல்யாணம் முடித்து பொண்ணு மாப்பிள்ளை வெளியே வராங்க. இங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. நம்மளால் இது ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு தான் ரியலைஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இவர் உட்காந்துட்ருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசார்ட்டுங்க. ரெசார்ட்டில் பாருங்கள் ரிசப்ஷனிஸ்ட் இருக்கார். இவர் பாருங்கள், அவர் உண்மையாலே காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் கூப்பிட்டுட்டு போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி எல்லாம் நானே பார்த்துருக்கேன். என் பையன்லாம் பார்த்ததே இல்லைங்க மாட்டு வண்டி. இந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறது, எல்லோரும் கேங்காக எப்படி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஸோ ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. இங்கே பாருங்கள், மாடும் கண்ணுக்குட்டியும் இருக்க மாதிரி இங்கே ஒரு குட்டி காளை இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்னு நினைக்கிறேன். அவர் அங்கே உட்காந்துட்டு அந்த காவிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த சேரு, அந்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி தான் ஆக்சுவலி பழைய காலத்து வீட்டிலலாம் நான் பார்த்ததில்ல, பட் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. உள்ளே ஒரு அம்மா வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள் தொட்டில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இங்கே வந்துட்டு காளை மாடை எல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. பின்னாடி அப்சர்வ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு அம்மா வந்துட்டு மோர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பீரோ பாருங்கள், அந்த காலத்து வுட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க, சேரு. அப்புறம் இங்கே காளை மாட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு அதுங்களுக்கு தீனி கொடுக்குறது. இங்கே பார்த்திங்கன்னா பசங்க டயர் விளாடுற மாதிரி ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பனங்காவில் வண்டி மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் கூட வண்டி ஓட்டுற மாதிரி பசங்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குழந்தைய எப்படி குளிக்க வச்சிட்ருக்காங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரூஃப் ஹவுஸும். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.